மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் சொல்லப்பா. யாரு? ராஜபவா வாங்க. மாண்புமிகு சட்டப்பேரவையிலே வணக்கம். மதுரை மாவட்டத்தில் பழைய மதுரை மாவட்டத்தில் வைகை அணையும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு தடுப்பணைகளுக்கு பிறகு நீண்ட நெடிய காலமாக விறகுனூர் அணை என்னுடைய தொகுதியின் இறுதி பகுதியில் இருக்கிறது. அந்த விறகுனூர் அணை ஒரு சுற்றுலா பகுதியாக, ஆய்வு மாலை இருக்கிற பகுதியாக நீண்ட நெடிய காலம் நீராதாரம் கொண்டு அந்த மக்களுக்கு குடிநீருக்கு பயன்படுகிற வகையில் விறகுனூர் நீர்த்தேக்கம் செயல்பட்டு வந்தது. நீண்ட நெடிய காலமாக பராமரிப்புன்றதால் அந்த சுற்றுலாத்தலம் பயனற்று போயிருக்கிறது. ஆய்வு மாலையும் பயனற்று போயிருக்கிறது. ஆகவே தாங்கள் கடந்த அறிவிப்பிலேயே அது புனரமைப்பு குறித்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தீர்கள். அதற்கான பணி இன்னும் நடக்கவில்லை. அந்த பணியோடு சேர்த்து அந்த சுற்றுலாத்தலமாக கருதப்படுகிற விறகுனூர் அணை நீர்த்தேக்கத்தையும் அந்த சுற்றுலா ஆய்வு மாலையும் புனரமைத்து சீர்படுத்தி கொடுப்பீர்களா என்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விறகனூர் அணை, அதை தொட்டு இருக்கக்கூடிய சுற்றுலா மாளிகை, அது இரண்டு சிவகங்கை மாவட்டத்தையும் மதுரை மாவட்டத்தையும் இணைக்கிற இடத்துல இருக்கு. ரெனோவேஷன் கேட்காங்க. ராஜன் செல்லப்பா அவர்கள் அந்த கோயிலுக்கு எழுதி கொடுங்கள், விரைவில் நடக்க நடவடிக்கை எடுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சண்முக ஐயா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலான மக்கள் விவசாய தொழில் செய்து வருகின்றனர். இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை விக்கிரமசிங்கபுரம் தாமிரபரணி ஆற்றில் உபரி வெள்ள நீரை கோடைமேல் அழகியான் வடக்கு அணைக்கட்டிலிருந்து கடனா நதி, சிற்றாறு, உப்பாறு, கல்லாறு மற்றும் வைப்பாறு ஆகிய உபரி வெள்ள நீர் புவியீர்ப்பு கால்வாய் மூலம் இணைக்கும் வகையில் 181 கிலோமீட்டர் தூரம் வழித்தடங்கள் அடையாளம் காணப்பட்டு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவது சம்பந்தமாக நமது அமைச்சரிடமும் மனு அளித்துள்ளேன். பலமுறை இந்த அவையிலும் பதிவு செய்துள்ளேன். இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் பல்லாயிரக்கணக்கான விவசாய மக்களின் பயன்பெறுவார்கள், சமூக பொருளாதார நிலைகள் மேம்படும். ஆகவே இந்த திட்டத்தை நிறைவேற்றி தருமாறு பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். இதுவும் ஒரு முக்கியமான கேள்விதான். மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, நான் ராஜன் செல்லப்பா சொன்னது போல் நீங்கள் எழுதி கொடுங்கள், அப்போதுதான் எங்களுடைய அதிகாரிக்கு மாண்புமிகு உறுப்பினர் கேட்டிருக்கிறார் என்று நான் விளக்கங்களை பெற முடியும். முடிந்தால் நிறைவேற்றி தருவேன்.